படிக்கிற எல்லா பாடத்துலையும் கோல்டு மெடல் மதிவதனின்னு சொன்னாங்க. இது நான் படித்தேன், நான் மார்க் எடுத்தேன்றதெல்லாம் தாண்டி எங்களுக்கெல்லாம் யார் தெரியுமா ரோல் மாடல்? நான் கூட்டத்துக்கு வர்றப்ப நிறைய பேர் திட்டியிருக்காங்க. என்னுடைய அப்பாவின் மறைவுக்கு பிறகு நான் 10வது படிச்சுட்டு இருந்தேன், போய் படின்னுவாங்க. 12வது படிச்சுக்கிட்டு இருக்கப்ப ரொம்ப நெருங்கிய கொள்கை உறவுகளெல்லாம் என்னை திட்டியிருக்காங்க. எக்ஸாம் முடிச்சுட்டு எதுக்கு கூட்டத்துக்கு வரேன்னு. அடுத்த நாள் செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும். முதல் நாள் நான் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் பேசிட்டு ட்ரெயினில் வந்துட்டு இருப்பேன். மாலை செமஸ்டர் எக்ஸாம் இருக்கும். காலையில் ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டு பரீட்சைக்கு போவேன். இது தன்னால் வந்துருமா? வராது. யாரோ ஒரு தலைவரை பார்த்து இல்லை யாரோ ஒரு மனிதரை பார்த்து தானே வரும். தன் வாழ்நாளில் பள்ளி பருவத்திலும் கல்லூரி பருவத்திலும் தன்னுடைய இளமை பருவத்தில் வீதி வீதியாக ஊர் ஊராக தெரு தெருவாக சுற்றி திரிந்து தந்தை பெரியாருடைய கொள்கைகளை மேடையில் பேசி அடுத்த நாள் காலையில் வந்து பரீட்சை எழுதி பார்ப்பனர்கள் மட்டும்தான் கோலோச்ச முடியும் என்று சொன்ன பொருளாதார துறையில் கோல்டு மெடல் தங்கப்பதக்கம் பெற்றவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள்.